ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விலையேற பெற்ற நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய கிருபையினால இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். இது 1ஆம் தேதி வந்துருச்சு. தேவனுடைய வார்த்தையை கேட்க, தேவ சமூகத்தில் நம்மை நாம ஆராய்ந்து பார்த்து நமக்கு எத்தனை விஷயங்களில் தேவனுடைய கிருபை அவசியமோ, அவருடைய உதவி அவசியமோ அறிந்து மனம் திரும்பி ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கு நம் வாழ்க்கையில தேவன் விரும்புகிறதை இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள நாம முடித்து ஆண்டவரின் சித்தமான இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்து அவருடைய புதிய திட்டங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியங்க, இல்லையா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோட இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய கிருபை நிமித்தம் அப்பா எங்களை உயிரோட காத்து வருஷங்களை எங்களுக்கு நன்மையின் கிரீடமாக சூட்டி எங்கள் நாட்களை எண்ணுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வசனத்தினால் எங்கள் அடிகளை உறுதிப்படுத்திக் கொண்டு சாட்சிகளாகவும் ராஜ்யத்தை சேரும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக நீர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மை நிமித்தம் கொடுக்கிற வாய்ப்புகள் நிமித்தம் உனக்கு நன்றி அப்பா. அனுதின தியானத்திலே இங்கே அனுதினமும் கலந்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு இன்னொரு முறை எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய கிருபையினால காக்கப்பட்டு வருகிறீங்களா? நாம இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேகமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். வருஷத்தை திரும்பி பார்த்தால் நீங்க நன்மைகளை பெற்றீங்களா அல்லது கஷ்டங்களை பெற்றீங்களா? உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை கலக்கப்படுத்துகிற சம்பவங்கள் நன்மைகளை விட அதிகமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை நமக்குள் குழப்பங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு தீர்வு அல்லது அமைதி கிடைக்கல, உலக வழிகளில் உலக பழக்கங்களில் நம்ம பின்பற்றுகிறோம் என்றால் நம்ம பக்தி சரியில்லைங்க. தற்காலிக நிவாரணத்துக்காக நாம பிரயாசப்படும் வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் நம் பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்றால், அவர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அதுக்குதான் தேவனிடத்துக்கு செல்லுவது, தேவனிடத்திலே சொல்லிக் கொள்வது, தேவனுடைய உதவியை கேட்பது நமக்கு ரொம்ப அவசியங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை என்கிறவர் இல்லைங்க. அவரிடத்துக்கு வருகிறவர்களை போ என்கிறவரும் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறவர். அவர் நம் இருதயங்களிலே அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். 147வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கூடு சிதறினால் திரும்ப கட்டிக்கொள்ளலாங்க. சாதாரணமா பறவைகள் கூடு கட்டிக்கொள்ளும், கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் அதை எடுத்து போடுவாங்க. அது அதோடு சோர்ந்து போய் விடுமா? இன்னொரு கூட்டை கட்டிக்கொள்ளும், திரும்ப பிடுங்கினால் இன்னொரு இடத்துல அது கட்டிக்கொள்ளும். நாம இருதயம் நொறுங்குண்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது அதுதான் நம்ம முடிவுன்னு நினைக்க கூடாது. நம்மை கட்டுகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை கூட்டி சேர்க்கிறவர். இந்த அதிகாரம் முழுவதும் சங்கீதம் 147 வாசித்தால் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்கிற இந்த அருமையான பாடலில் இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிச்சா, நம் ஆண்டவர் பெரியவர், மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவருக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை என்று நாம உணர்ந்து கொள்வோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறவர். இருதயம் நொறுங்கி போகிறது. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அநேக முறை நாம செய்யாததுக்காக குற்றப்படுத்தப்படும் போது, அநியாயம் செய்யப்படும் போது, ஏமாற்றப்படும் போது, எதிர்பார்க்காத கஷ்டங்களில் சிக்கிக் கொள்ளும் போது, சில முறை மரணங்களை, நம்முடைய பிள்ளைகளுடைய அல்லது நம் பெற்றோருடைய அல்லது பிரியமானவர்களின் மரணத்தை நம்ம திடீரென்று சந்திக்க வேண்டியது வரும்பொழுது இருதயம் நொறுங்கி போயிடுங்க, இருதயம் உடைஞ்சு போயிடுங்க.
அப்படி வேதனையில கதறுகிறவர்களை அநேகரை நம்ம பார்க்க முடியுங்க. கண்ணுக்கு முன்பே தங்கள் மனைவியை பைக்கிலே கொண்டு செல்லும் போது திடீரென்று வண்டி எகிரும்போது பின்னாடி மனைவி விழுந்து விட்டால், பின்னாலே வருகிற லாரி அவங்க தலையின் மேலிருந்து போய்விட்டால், கண்களுக்கு முன்பே தன்மேல் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்த மனைவி சில நொடிகளுக்கு முன்பு தன்னோடு இருந்த மனைவி இனி இல்லை என்று இரத்த ஆற்றிலே கிடக்கிற தன் மனைவியை பார்க்கிற கணவரின் இருதயம் நொறுங்காதா? இருதயத்துக்கு அணைத்துக் கொண்டு வளர்க்கிற கை குழந்தை தன் கையிலேயே மரிக்கும் போது அந்த தாயின் உள்ளம் உடையாதா? எவ்வளவோ நம்பிக்கையோடு எவ்வளவோ ஆசையோடு நீ செய்த ஒரு நல்ல காரியத்துக்கு பதிலாக உனக்கு தீமை எதிர்பட்டால், உன்னை மோசம் செய்து உனக்கு அநியாயம் செய்தால், நீ நம்பி இருந்தவர்கள் உனக்கு துரோகம் செய்தால் இருதயம் நொறுங்காதா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஏமாற்றப்பட்டவங்க, வேதனையில இருக்கிறவங்க, இருதயம் நொறுங்கி நொந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எந்த மருந்தும் இல்லை. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் இருதயத்தை கொடுத்த நம்ம ஆண்டவர் மட்டும்தாங்க. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர். ஒரு விதவை இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறாங்க. அவளுக்கு கணவர் இல்லை, அவங்கள பார்த்துக்கிறவங்க இல்லை, அவங்க மகனை தான் அவங்க மொத்தம் நம்பி இருக்கிறாங்க. திடீரென்று அந்த வாலிபனாகிய மகன் இறந்து போய்விட்டான். அவனுக்கு பாடை கட்டி ஊருக்கு வெளியே கல்லறைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க பின்னாடி கதறிக்கொண்டு இருதயத்தில் அடித்துக்கொண்டு, ஐயோ என் மகனே, என்னை விட்டுட்டு போயிட்டானே, எனக்கு யார் இருக்கிறாங்க, நான் அனாதை ஆயிட்டனே என்று கதறிக்கொண்டு அழுது கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவங்க அழுகிறதை பார்த்தார், அவங்க இருதயத்தின் வேதனையை பார்த்தார். என்ன செய்தாரோ தெரியுமாங்க? பாடையை சுமக்கிறவர்களை நிறுத்த சொல்லி பாடையை தொட்டு அந்த மகனை அவர் தொட்ட உடனே அவர் எழுப்பின போது அவன் உயிரோட எழுந்தான். அம்மா, இதோ உன்னுடைய மகன் என்று அந்த தாய்க்கு ஒப்பு கொடுத்தார் என்று இருக்கு வேதத்தில். இப்ப அவங்க இருதயம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவன் மீண்டும் உயிரோட தன்னுடைய மகன் அவங்களுக்கு முன்பு வந்து நிற்கும் போது இனி அழ சொன்னாலும் அழுவாங்களா அந்த தாய்? அந்த இருதயம், உடைந்த இருதயம், ஏதோ சில கிராபிக்ஸ் செய்வாங்க பாருங்க, அது போல ஒன்று சேர்க்கப்பட்டு பொங்கி கொண்டிருக்கிறது சந்தோஷம். அப்படிதான் அற்புதங்களை செய்வார் ஆண்டவர். எதிர்பார்க்காத மரணங்கள் உங்க குடும்பத்தில் நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாட்கள்ல ஆண்டவர் மரித்தவர் எல்லாரையும் எழுப்ப மாட்டார், ஆனா நிச்சயமா சோர்ந்து போனவர்களை தேற்றுகிறவராக, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவராக, இனி எனக்கு வழி இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வழியை காண்பிக்கிறவரா இருக்கிறார். ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாங்க. தன் ரகசிய பாவம் வெளியரங்கமாயிடுச்சு. சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள நிந்தித்து, அவங்கள தூஷித்து கொண்டு, அவங்கள சபித்து கொண்டு, அவங்கள வெளியரங்கமா அவமானப்படுத்தி அவங்கள இழுத்து கொண்டு வந்து நடு ரோட்டில இயேசு கிறிஸ்துவின் முன்பு தள்ளி, இவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டாள் என்று எல்லாரும் அவங்க விரலை காட்டி அவளை நிந்தித்துக் கொண்டிருந்தா அவங்க இருதயம் நொறுங்கி போச்சுங்க. அவங்க செய்த தப்பு தன் உள்ளத்துக்கு எவ்வளவு வேதனையை கொண்டு வந்ததோ, ரகசியமாய் தான் செய்த பாவத்துக்கு வெளிப்படையாக அவங்க எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாங்க என்பது அவங்களால தாங்க முடியாம உடைந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை கற்களால் அடித்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நீங்க என்ன சொல்றீங்க என்றால், இனி கொஞ்ச நேரத்திலே இவங்க என்ன ஊருக்கு வெளியே தள்ளி கற்களால அடித்து என்ன கொல்ல போகிறாங்க, என் முகத்தின் மேல துப்ப போறாங்க என்று அறிந்த அந்த ஸ்திரீயின் இருதயம், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படிப்பட்ட கேவலமான நிலையிலே நான் மறிக்கப் போகிறேன் என்று நொந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா அந்த சம்பவத்துல என்னாச்சுன்னு? உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் முதற் கல்லை அவள் மீது எரிய கடவன் என்று சொன்னாரு. அங்க பெரியவங்க முதல் சின்னவங்க வரை
மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு நானும் பாவி என்று உணர்ந்து கற்களை கீழே போட்டுவிட்டு எல்லாரும் போயிட்டாங்களாம். அவள் மட்டும் இன்னும் அவள் மீது அந்த நிந்தைகளை சுமத்தினவங்க போய்விட்டாங்க. ஆனா அந்த நிந்தைக்கு அவங்க இருதயம் உடைஞ்சு போய் மனஸ்தாபத்தோடு அங்கேயே நிற்கும்போது, நான் தண்டனைக்கு தகுதியானவள் என்று, இவர் பாவம் இல்லாதவர் என்று ஆண்டவருக்கு முன்பு நின்று கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் கற்களை எடுத்து அவங்கள அடிச்சாரா? அம்மா என்றவுடனே இனி என்னை யாருமே தேற்ற முடியாது, என்னை பப்ளிக்கா அவமானப்படுத்தி விட்டாங்க, நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது என்ற ஸ்திரீ, சீ அருவருப்பானவளே, கேவலமானவளே என்று அதுவரைக்கும் எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, பெற்ற பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க கூட அம்மா என்று அழைக்க முடியாத நிலைமையில் இருக்கிற அந்த ஸ்திரீ அம்மா என்ற அழைப்புக்கு நொறுங்கி போன இருதயம் ஒன்று சேர்ந்தது. நானும் உன்னை தண்டிக்க போவது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற ஆண்டவரின் வார்த்தைகள் அவங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. அவங்க இதயத்திலே அவங்க மன்னிக்கப்பட்டு நன்றியோடு கூட மனந்திரும்புதலோடு சமாதானத்தோடு பாவ மன்னிப்பை பெற்று அந்த இடத்துல இருந்து போனாங்க. அதன் பிறகு அவங்க இனியும் நீ பாவம் செய்யாதே என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு பரிசுத்தமானவளாய் ஆண்டவர் சாட்சியாக வாழ்ந்தாங்க. எஸ், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு இறங்கி போகிற ஒரு மனிதன், திருடர்களின் கையிலே சிக்கிக் கொண்ட அந்த மனிதன் அவர்களால பயங்கரமா கொள்ளையிடப்பட்டு அடிக்கப்பட்டு குற்றுயிராக கைவிடப்பட்டான். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற காயங்களோடு நடு ரோட்ல கிடக்கிற அந்த மனிதனுக்கு இரக்கம் பாராட்டவங்க யாரும் இல்ல. அந்த வலி, அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த வேதனையோடு இருக்கிறவனை பார்த்து கொண்டே போய்விட்டான் அந்த லேவியன், பார்த்துட்டே போயிட்டான் ஆசாரியன். ஆனா அங்க வந்த சமாரியன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவனுடைய காயங்களின் மேல எண்ணெய் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி, என்னங்க, தன் கழுதையின் மேல ஏற்றிக்கொண்டு அவனை சத்திரக்காரரின் வீட்டிலே, நீங்க அது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, இல்ல அந்த காலத்துல சத்திரங்களுங்க, அது அவனை பராமரித்தான்னு இருக்கு பைபிள்ல. அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து அவனை ஆறுதல் படுத்துகிறார். எவ்வளவு நல்ல தேவனுங்க. கெட்டவங்களா இருந்தாலும் அவன் தப்பு செய்கிறான், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்று கொண்டு. ஆனாலும் அவர் அன்பு தப்பு செய்கிறவர்களையும் நேசிக்கிறதுங்க. நீ தவறிலே இருக்கிற என்று ஆண்டவர்னும் விடமாட்டாரு. அவள் விபச்சாரத்தினாலே தன் சரீரத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டு அநேகருக்கு சாபமா மாறிவிட்டாள். ஆனால் ஆண்டவர் அவளை மன்னித்தார், அவளை தேற்றினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவர்கள் காயங்களை கட்டுகிறவர். அந்த வழிபோக்கன் குற்றுயிராய் கிடந்த போது அவன் காயங்களுக்கு எண்ணெய் போட்டு அதை கட்டி அவனை ஒரு அடைக்கலத்துல சேர்த்தார். இன்றைக்கு எந்த விதத்துல, எந்த விஷயத்துல நீங்க இருதயம் நொறுங்கி இருக்கிறீங்களோ, மனசு உடைஞ்சு போயிருக்கோ, நொந்து போயிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அது மனசு ரீதியான வேதனையா இருந்தாலும், அது மற்றவர்களாலே படுத்தப்படுகிற வேதனையானாலும், அது நீங்க செய்த தவறு நிமித்தம் வந்த விளைவாக இருந்தாலும், உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு நீங்க உணர்ந்து கொண்டா, உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு ஆண்டவருடைய பாதத்துக்கு நீங்க வந்தா, அவர் உங்களை தேற்றுவாரு, மன்னிப்பாரு, உங்களை பராமரிப்பாரு. நீங்க இழந்து போன சந்தோஷத்தை, நித்திய சமாதான சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. ஜெபிப்போமா. பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இருதயம் நொறுங்குண்டவர்களா, இருதயம் உடைந்தவர்களாக, மனதிலே வேதனையோடு நொந்து போனவர்களாக அநேகம் பேர் நாங்கள் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆறுதலுக்காக மனிதரை தேடி போகிறோம், மன திருப்திக்காக உலகத்தை சார்ந்து கொள்ளுகிறோமே தவிர, எங்கள் காயங்களை கட்டுகிறவர் நீரே என்று
எங்கள் உடைந்த இருதயங்களை கூட்டி சேர்த்து சமாதான சந்தோஷங்களோடு நிரப்பக்கூடியவர் என்று உம்மீது விசுவாசம் வைத்தவர்களுக்கு அற்புத ஆச்சரிய காரியங்கள் செய்கிறவர் என்று நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலையில எந்த வேதனையோடு எந்த கண்ணீரோடு யார் யார் இருதயத்திலே நொந்து போயிருக்கிறாங்களோ, இருதயம் உடைந்து போனவங்களா இருக்கிறாங்களோ, அவங்க காயங்களினாலே கதறுகிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. உங்க காயப்பட்ட கரத்தை அவங்க காயங்கள் மேல வைத்து சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தேற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நிரூபிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புத காரியங்களை செய்வார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களை ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 8939801234 என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு செத்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6லிருந்து 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில்
ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.